ஒரு தடவை ஒரு அடர்ந்த காட்டில் பல்வேறு விலங்குகள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தன. அந்த காட்டில் ஒரு சிறிய எறும்புகள் கூட்டம் மற்றும் ஒரு பெரிய யானை உட்பட பல விலங்குகள் இருந்தன. எறும்புகள் கூப்பத்தில் பானு என்ற எறும்பு மிகவும் புத்திசாலி மற்றும் கடின உழைப்பாளியாக இருந்தது. இது தெரிந்த யானை குண்டு மிகவும் அகங்காரமாகவும் மற்ற விலங்குகளை எப்போதும் இழிவாகவும் பார்க்கும். ஒருநாள் குண்டு தனது நடைகளை சுற்றி பார்க்கும்போது பானு எறும்பு மற்றும் அதன் கூட்டத்தை பார்த்து, இந்த சிறிய எறும்புகளுக்கு என்ன பயன் என்று கேலியுடன் கேட்டது. பானு எறும்பு அமைதியாக கேட்டது, நீங்கள் யானையாக இருக்கலாம், ஆனால் நாம் எறும்புகளும் பெரும் பணி செய்யக்கூடியவை. எங்களுக்கு அவமானம் செய்யாதீர்கள். குண்டு யானை, நீங்கள் என்ன செய்ய முடியும்? நீங்கள் மிகவும் சிறியவர்கள். நான் ஒற்றைப் பாதையால் உங்களை மிதித்துவிட முடியும் என்று கடுமையாக கூறியது. பானு எறும்பு சிரித்து, நாம் சிறியவர்கள் என்பதற்கு நாங்கள் பலமாகவும் நுண்ணிய திட்டத்திலும் சிறந்தவர்கள். அதை நீங்கள் இன்னும் அறிந்து கொள்ளவில்லை என்று கூறியது. ஒருநாள் குண்டு யானை தண்ணீர் குடிக்க ஒரு பெரிய ஏரிக்கு சென்றது. அது தண்ணீரில் நின்று கொண்டு சிறிது நேரம் மகிழ்ந்து கொண்டிருந்தது. அதற்கு அருகில் இருந்த பானு எறும்பும் அதன் கூட்டத்தினரும் அதை பார்த்தனர். நாம் யானைக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று பானு கூறியது. அதனால் பானு மற்றும் அதன் கூட்டத்தினர் யானையின் மேல் ஏறினார்கள். அவைகள் மெதுவாக யானையின் காதுகளில், மூக்கில் மற்றும் உடலின் பல பகுதிகளிலும் கடிக்க ஆரம்பித்தன. குண்டு திடீரென வலி உணர்ந்தது. ஐயோ, என்ன நடக்கிறது என்று யானை அலறியது. அது மொத்த உடலை குலுக்க ஆரம்பித்தது. ஆனால் எறும்புகள் அவனுக்கு நிம்மதியளிக்கவில்லை. நீங்கள் எறும்புகளை இழிவாக கருதினீர்கள். இப்போது எங்கள் வலிமையை உணர்கிறீர்கள் என்று பானு கூறியது. யானை வலியால் கொந்தளித்தது. அது ஓடினாலும் எறும்புகள் அதை விட்டுவிடவில்லை. பானு, நீங்கள் எங்களுக்கு மன்னிப்பு கேட்டால் மட்டும் நாங்கள் உங்களை விட்டுவிடுவோம் என்று கூறியது. யானை தன்னுடைய அகங்காரத்தை விட்டுவிட்டு, என்னை மன்னியுங்கள், நான் என் தவறுகளை உணர்ந்தேன் என்று கூறியது. அதனைக் கேட்ட பானு மற்றும் அதன் கூட்டத்தினர் யானையை விட்டு அவனது உடலிலிருந்து இறங்கினர். குண்டு யானை மெல்ல சிரித்து, நீங்கள் உண்மையில் சிறியவர்கள், ஆனால் மிகுந்த சக்தியுள்ளவர்கள். உங்களிடமிருந்து நான் ஒரு பெரிய பாடம் கற்றுக்கொண்டேன் என்றது. அதன்பின் குண்டு யானை எறும்புகளை மிகுந்த மரியாதையுடன் அணுகியது. பானுவும் அதன் கூட்டத்தினரும் அமைதியாகவும் மகிழ்ச்சியுடனும் தங்கள் வாழ்க்கையை தொடர்ந்தனர். இந்த கதையின் மூலம் எளிமையானவர்கள் கூட பெரும் சக்தி கொண்டவர்களாக இருக்கலாம். அதனால் எவரையும் இழிவாக எண்ணாதீர்கள் என்று உணர்த்துகிறது.